தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே முன்னாள் எம்பி கேசிபி அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய சமீபத்திய சந்திப்பு தான் ஒரே பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக பாஜக எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருந்துறவரில் நீங்கள் ஒருத்தவங்க. இப்போ போய் நிர்மலா சீதாராமன் அவரை சந்திச்சிருக்கீங்களே சார், இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்க வேணாம். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு அதில் என்ன வேணும் அது சொல்லுங்க. என்ன உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை? இல்லை சார், இப்போ அதிமுக ஒன்றிணைக்காக போனீங்களா இல்லை என்ன என்ன இங்கே பேசப்பட்டது சார்? அவங்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கு சார்? சட்டமன்ற தேர்தல் அது குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களோடான சந்திப்பு. ஓகே. அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சி அமைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள், அதற்கு எடுக்கப்பட வேண்டிய அந்த முன் ஏற்பாடுகள், அதிமுக கட்சி ஒன்றிணைக்கப்பட வேண்டியதனுடைய அவசியம், இதுதானே இன்றைக்கு அரசியல் களத்தில் தேர்தல் களத்துக்கு பிரதானமானது. இல்லை, பாஜகவை தொடர்ந்து எதிர்த்தவர், அதாவது பாஜக நீங்க சொல்லி தான் உங்களை கட்சியிலேருந்து நீக்கினதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க போய் இப்போ நிர்மலா சீதாராமன் பேசப்போ கேசிபியே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான. எடப்பாடி பழனிசாமியும் இனிமேல் பாஜகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. 24 மட்டுமில்ல, 26 இல்லை, 29 இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்பவர் பொதுச் செயலாளராக இருக்கிற வரை இல்லை சொன்னாங்களா இல்லையா? இன்றைய சூழ்நிலைக்கு, அரசியல் சூழ்நிலைகளுக்கு தனித்து நின்று வெல்லுகிற வலிமை அதிமுகவுக்கு, திமுக கூட்டணியை வீழ்த்துகிற வலிமை தேவைப்படுது. ஸோ அப்படி அந்த தேவைப்படுகிற வலிமைக்கு கூட்டணி கட்சிகள் தேவை. கூட்டணின்னு பார்த்தீங்கனால சீமான் அவர் கூட்டணிக்கு வரலன்ட்டாரு. விஜய் பேசி பார்த்தாங்க, அதுவும் கூட்டணிக்கு சரியா வரலன்றாங்க. அப்புறம் இருக்கிறது இந்த என்டிஏ மட்டும் தானே, வேற யார் இருக்காங்க? அப்ப கூட்டணி இல்லைன்னா அதிமுக இந்த தேர்தலில் திமுகவை வெற்றி கொள்வதற்கு ஒரு கூட்டணி தேவை என்கிற அந்த சூழ்நிலை தானே. அந்த ஒரு நமக்கு பிஜேபி பிடிக்குது பிடிக்கல அது அல்ல, வருகிற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள். இப்ப பிஜேபியோட போனா அதிமுக ஜெயிச்சிருமா சார்? இல்லை, எதுக்கு ஒரு கூட்டணி தேவை. ஓகே. இப்போ ஒருவேளை காங்கிரஸ், விசிகா, 2 கம்யூனிஸ்ட் எல்லாம் திமுக விட்டு பிரிஞ்சு வந்துட்டு அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நடக்கலையே, அதானே எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தார், இந்த மெகா கூட்டணின்னு சொன்னாரே சார். அது நடக்காதனால அது அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து விடப்பட்டது. ஓகே. பாஜக தனித்து போட்டியிட்டது. அது திமுகவுக்கு சுலபமான வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து விட்டது. ஸோ அதே சூழ்நிலை மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டு விடக்கூடாது. இப்போ தொடர்ந்து திரு செங்கோட்டையன் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதா தகவல்லாம் கிடைக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன செங்கோட்டையன் என்ன தலைமறைவு குற்றவாளியா? சந்திக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கேன்? அவர் மேல போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறது, அவர் எப்படி போய் சந்திச்சாரு அப்படின்னு அப்படின்னு கிடையாது. இல்ல, அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். ஒரு அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து 10 முறை வென்றவர். ஒரு இன்றைய தமிழக சட்டமன்றத்தில் மிக மூத்த உறுப்பினர். அதிமுகவில் புரட்சி தலைவரோடு பயணித்த சைத துரைசாமி, நானு, வளர்மதி, செம்மலை, திரு பொன்னையன், இப்படி ஒரு 10 பேர் தான் இருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அவங்கள வச்சு ஆப்ரேட் பண்ற மாதிரியான என்ன ஆப்ரேட் பண்றாங்க? என்ன ஆபரேஷன் நடக்குது? இப்ப எடப்பாடி அவர் ஹெல்த் நல்லா தான் இருக்காரு, அவருக்கு என்ன ஆபரேஷன்? எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக நோக்கி நேரத்துல யார் சொன்னா அப்படின்னு சொல்லி, யார் உங்கள்ட்ட யார் சொன்னாங்க எடப்பாடி இல்லாத அதிமுக? யாராவது சொன்னாங்களா என்ன? இல்ல, ஊடகங்கள் எல்லாம் செய்தியா வந்துட்டு இருக்கே சார். செய்தி ஊடகங்கள்ல உங்களுக்கு வியூஸ்க்காக என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஊடகங்கள்ல வர்ற செய்தி எல்லாம் உண்மையாயிடுமா என்ன? யாராவது எடப்பாடி இல்லாத அதிமுகவை நாங்க உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காங்களா என்ன? யாரும் சொல்ல. அப்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க அப்படிதானே? என்ன காம்ப்ரமைஸ்? எல்லாம் எடப்பாடி எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் அதிமுக வெல்ல வேண்டும்னு தான் நினைக்கிறோம். நாங்க யாராவது திமுக ஜெயிச்ச பரவாயில்ல நினைக்கிறோமே என்ன? இல்ல, ஊடகங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அப்படி நினைக்கிறோமே என்ன? செங்கோட்டை இப்படி சொல்லியிருக்காரு என்ன? சைத துரைசாமி இப்படி சொல்லியிருக்காரு என்ன? எல்லோரும் அதிமுக ஜெயிக்கிறோம்னு நினைக்கிறோம்.
அவ்வளவுதானே. அதுல எல்லோரும் ஒன்றுபட்ட கருத்துல தானே இருக்கிறோம். இப்ப நீங்க சொல்ற அதிமுக ஒன்றிணைவுக்குள்ளார ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவங்க எல்லாருமே இணைச்சு வருவாங்களா எப்படி சார்? எல்லாரும் அவங்களும் அதிமுக இருந்தவங்க தானே. அதுக்கான வாய்ப்புகள் இணைந்தால் நல்லா இருக்கும். இணைந்தால் வெற்றி வாய்ப்புகளுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதானே. சமீபத்தில் திடீர்னு திரு சைதை துரைசாமி அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார். அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறிச்சு. இப்ப தொடர்ந்து இது மாதிரியான உங்களை மாதிரியான பேசும் பொருள் ஆகல, அதை சொல்லுகிற. இப்ப சைதை துரைசாமி அவருடைய அறிக்கை வந்து கிட்டத்தட்ட இந்த எம்ஜிஆர் ஆதரவாளர்களை எல்லாம் பாஜக கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்றதா சொல்றாங்க. இந்த கூட்டணி ஒன்றிணைந்த அதிமுக. யார் சொன்னா? அவர் சொன்னாரா பாஜக கூப்பிட்டு எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ்? இல்ல சார், எம்ஜிஆர் ஆதரவாளர் இப்ப நீங்க அவரு சைதை துரைசாமி அவங்க எல்லாம் திடீர்னு ஒரு பாஜக அதிமுக இருக்கிற அத்தனை பேருமே எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் தான். ஓகே சார். நாங்கள் வாய்ப்பு கிடைத்தது எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக பயணித்தோம். அப்ப வாய்ப்பு பெறாத பல கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் தான். ஆனா எடப்பாடி இந்த ஆதரவு நிலைப்பாட்டை ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல சார். எங்க அவர் வந்து ஒத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு? கேபி அவர் முனுசாமி ஐயா சொல்லியிருக்காரு, வேலை வெட்டி இல்லாதவர் சைதை துரைசாமி. இதே முனுசாமி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ரொம்ப ஊழல் அதிகமா நடக்குதுன்னு ஒரு பேட்டி கொடுத்து கமிஷனர் ஆபீஸ்ல போய் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க சொல்லி எல்லாம் கேட்டிருப்பாரு. எடுத்து பாருங்க, 2017 நான் சொல்றேன். ஓகே ஓகே. இதே முனுசாமி தான். ஆனா செங்கோட்டையன் அவர்களை பேர் தான் அண்ணன் அப்படிங்கிறாப்ல. ஆனா சைதை துரைசாமி அது வேற ஒரு டோன்ல டீல் பண்றாங்க. இது எப்படி சார்? முனுசாமி பேசுறதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவர் அந்த மாவட்ட அரசியலுக்காக பேசுறாரு. அவர் அந்த கிருஷ்ணகிரியை ஹோல்ட் பண்றதுக்காக பேசுறாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் செங்கோட்டையன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், அவர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி அந்த பக்கம். அது வைகை செல்வனும் தொடர்ந்து வந்து எதிர்ப்பா தான் பேசுறாரு. இவங்க எல்லாம் இபிஎஸ் உடைய குரல் இல்லையா? வைகை செல்வன் எல்லாம் பாவம் இப்போ புதுசா அரசியலுக்கு வந்தவர். ஒரு 10 வருஷமா தான் அதிமுகல. நல்லா பேசக்கூடியவர், நல்ல தமிழ் பேசக்கூடியவர். எல்லாம் விடுங்களேன், ஏன் அவரையெல்லாம் போய் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முனுசாமி எல்லா நேரங்களிலும் முரண்டு பிடிப்பவர். எல்லாரோட எங்கேயாவது முனுசாமியை முன்னால் அனுப்பிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு போனோம்னா பஞ்சாயத்து ரெடியா இருக்கும். நீங்க ஒண்ணு இல்ல, எடப்பாடி பழனிசாமி வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால முனுசாமியை தலைமை கழக அனுப்பிச்சிட்டு கிளம்பி வந்தாருன்னா போதும், இங்க பஞ்சாயத்து ரெடியா இருக்கும். அவருடைய சுபாவமே அப்படித்தான். முனுசாமி அவர் பேசினாலே அப்படித்தான் தெரியும். சரி, பாஜகவினுடைய சொல்லுகிற கருத்துக்களை அவருக்கு சிரிச்சிட்டு சொல்ல தெரியாது, அவ்வளவுதான். அவர் சிரிச்சிட்டு பேசுறா கூட பார்த்தா அடுத்த விட கோவம் வர்ற மாதிரிதான் இருக்கும். அது கண்டிப்பா சார். பிரதமர் மோடி வந்து நேற்று வந்து இங்க ராமேஸ்வரம் வந்திருந்தார். குறிப்பா மதுரையில வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாரையும் சந்திக்கிற மாதிரியான சூழல் இருந்துச்சு. ஆனா அதை தவிர்த்துட்டாங்க. சொன்னா சந்திக்கிறாங்க ஊடகங்கள் தான் சார். அதான் எல்லாம் நீங்களா வந்து உன்னை வந்து ஊடகமாக செய்திகளை உருவாக்கிடுறீங்க. அப்புறம் அந்த உருவாக்கின செய்தி ஏன் நடக்கலன்னு கேக்குறீங்க. ஒரு பெரிய அலைன்ஸ் நோக்கின ஒரு திட்டம் இருக்கா சார்? அதிமுக, பாஜக, சீமான் எல்லாரும் சேர்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்கும். இல்ல, ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னு தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தாரு. ஆனா அந்த மெகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு, வரணும். திமுகவுக்கு ஒரு கூட்டணி இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட வேண்டும். கூட்டணி இல்லாம தனித்து விடப்பட்டு விடக்கூடாது அதிமுக. சார், நீங்க தொடர்ந்து சொல்லுவீங்க ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கே ஒரு பெரிய வில் பவர் இருக்கு, அவங்களே சந்திக்கணும் அப்படின்னு நீங்க பல முறை குறிப்பிட்டு சொல்றோம். ஓகே, பாஜக இல்லாம ஒன்றிணைந்த அதிமுக சாத்தியமே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? அத இதுக்கு முன்பே கட்சியை ஒருங்கிணைத்திருந்தால் கூட்டணி இல்லாம தனிச்சே கூட நின்று வெற்றி பெற்றிருக்கலாம். அது காலம் கடந்து விட்டது. குறைந்தபட்சம் இப்பொழுதாவது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படணும். அப்பொழுதுதான் வருகிற தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்தி தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்க முடியும். ஓகே, இந்த உங்களுடைய இரட்டை இலை வழக்கு தான் உங்களை போய் சந்திக்க வச்சுச்சு, அதுதான் துருப்பு சீட்டா இருக்கு அப்படிலாம் ஒன்னும் துருப்பு சீட்டெல்லாம் கிடையாது. அது என்ன பெரிய துருப்பு சீட்டு? அது நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் வழக்கு போட்டிருக்கிற செங்கோட்டையன், சைதை துரைசாமி, நானு, இனி யாரெல்லாம் வழக்கு போட்டிருக்கிறாங்களோ எல்லாரோடும் அண்ணன் வர்ற தேர்தலில் எல்லாரும் ஒன்னா நின்று ஜெயிக்கலான்னு நடந்ததை மறப்போம், நல்ல எதிர்காலத்தை நினைப்போம்னா நாங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள பார்த்தா ஓபிஎஸ் தான் அங்க உட்கார்ந்து இருப்பாரு. அதனால இதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்தா கூட்டமா இருக்கிற இடத்துல தள்ளுங்க தள்ளுங்கன்னா என்ன சின்னம்மா வர்றாங்க தள்ளுங்க அப்படிம்பாங்க. அது இதெல்லாம் வந்து
ஒன்றுபட்டு அதிமுக இயங்க வேண்டும் என்றதை எல்லோரும் நினைக்கிறோம். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. திமுகவை வெற்றி கொள்ளுகிற வலிமையோடு அதிமுக விளங்க வேண்டும். வருகிற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். இதுதானே எல்லாருடைய நோக்கம். இதுல யாராவது இல்லைங்க எப்படியாவது அதிமுக தோத்து திமுக ஆட்சிக்கு வந்துட்டா பரவாயில்ல நினைக்கிறவங்க யாராவது இருக்காங்களா என்ன? அவ்வளவுதானே. நோக்கம் ஒன்று தானே. பயணிக்கிற பாதை அல்லது அந்த செயல்படுத்துகிற பாதை அல்லது கருத்துக்களை சொல்லுகிற விதம் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனா அடைய நினைக்கிற இலக்கு ஒன்று தானே. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி குறிப்பா புரட்சி தலைவி அவர்கள் இருந்தப்பையும் சரி, புரட்சி தலைவர் இருந்தப்பையும் இந்த மாதிரியான சிறுபான்மையினுடைய வாக்கு அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா சொல்லப்படுது. அதுல இப்ப நீங்க பாஜகவோட போனா அதுல ஒரு சிறு பாதிப்புகள் ஏற்படும். ஆனா இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசாங்கத்துக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி எதிர் வாக்குகள் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதனால இதுல கொஞ்சம் சரிவு ஏற்பட்டாலும் அதனால வரக்கூடிய அந்த எதிர் வாக்குகள் திமுகவுக்கு எதிரான அந்த வாக்குகள் கை கொடுக்கும். அந்த வாக்குகளை விஜய், சீமான் போன்றவர்கள் பிரிக்க வாய்ப்பு இல்லையா சார்? அது மேற்கொண்டு வேற யாரும் பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பெரிய கூட்டணியே கட்டமைக்கிறது. எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக என்பதே திமுக எதிர்ப்பு வாக்குகள் நிறைய பெறக்கூடிய ஒரு கட்சி. அந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்பதற்கு தான் இந்த கூட்டணி முயற்சிகள், ஒன்றுபட்ட அதிமுகங்கிற முயற்சிகள், இது எல்லாமே எடுப்பது. இப்ப சீமான் கூட சமீபத்துல உங்க சந்திப்புக்கு அப்புறம் போய் சந்திச்சதெல்லாம் சொல்லப்படுது. எனக்கு தெரியல. சீமான் மறுத்து இருக்கிறாரு. ஆமா, எனக்கு தெரியல. ஆனா இப்ப சீமானும் உங்க என்டிஏ அதிமுக தலைமையிலான என்டிஏக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அது நீங்க சீமான் தானே கேட்கணும். ஏன்ட்ட கேக்குறீங்க? இல்ல சார், மெகா கூட்டணின்னு சொன்னீங்க. மெகா கூட்டணினா திமுகங்கிற ஒரு கட்சியை தவிர மிச்சம் அத்தனை பேரும் சேர்த்துட்டா கூட நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே சார். சார், இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் தலைவர் பதவியில் இருந்து நான் அந்த ரேஸ்ல இல்லை அப்படின்னு சொன்னாரு. பெருவாலியா வருகிற செய்தி உங்களுடைய இன்புட்டும் அதுல இருக்கு. அண்ணாமலை நீக்கத்திற்கு பின்னால் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இருக்கு. நீங்க என்ன பாராட்டுறீங்களா இல்ல ஏதாவது கிண்டல் பண்றீங்களா? இல்ல இல்ல சார், சீரியஸா சார், நீங்க உங்களுடைய இன்புட் எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த இன்புட்டும் கிடையாது. அவருடைய செயல்பாடை எப்படி மதிப்பீங்க? அது நீங்க பாஜக காரங்க கிட்ட கேட்கணும். அவர் பாஜக தான் தலைவர், அதிமுக இல்லையே. இல்ல, அரசியலை பழனிசாமி பத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம். ஏன்னா அது எங்க கட்சி. அண்ணாமலை பத்தி சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அவர் இன்னொரு கட்சி, அந்த கட்சிக்காரங்க தான் கருத்து தெரிவிக்கணும். கண்டிப்பா சார். முனுசாமி அவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஜெயக்குமார் அமைதி ஆயிட்டாரே சார், அவருக்கு ஏதோ அதிருப்தி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, ஏதோ ராஜ்யசபா எம்பி ஆகி அவர் டெல்லி போற மாதிரி இருக்கலாம். டெல்லி போறது வாய்ப்பு இருக்கா சார்? அவருக்கு டெல்லி போக தெரியாதா என்ன? பிளைட் பிடிச்சா போவார், ஆனா எம்பியா போவாரான்னு போவதற்கு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. போனா நல்லதான், தகுதியான மனிதர், அட்லீஸ்ட் ஒரு நல்ல உணர்வு மிக்க அதிமுக கட்சிக்காரர். ஓகே சார், இந்த அமித்ஷா எடப்பாடி அவருடைய சந்திப்பிற்கு பின்னால் இருக்கிற உங்களை மாதிரியான ஆட்களுடைய அந்த முன்னகர்வு அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் இடத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கதா நினைக்கிறீங்க சார்? ஒரே தாக்கம் தான். வர்ற தேர்தலில் ஜெயிச்சு அதிமுக ஆட்சி அமைக்கணும். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு மறுபடியும் கோட்டை விட்டுறாதீங்க, எல்லாம் ஒழுங்கா ஒன்னா சேருங்க, இதுதான். ஆனா இந்த பாஜகவோட போறதுக்கு எதிர்ப்பு இல்ல கிரவுண்ட்ல. என்ன சார், ஏன்னா நீங்க நிறைய தொண்டர்கள்ட்ட தொடர்ந்து உரையாற்றுவார், அதனால இல்ல எதிர்ப்பு. அதாவது பாஜகங்கிறது சில கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஆனா இப்ப வர்ற தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி கொள்வதற்கு விஜய்ங்கிற ஆப்ஷன் இல்ல, சீமான்ங்கிறவர் கூட்டணிக்கே வரல. அப்ப இதை தவிர வேற எதுவும் கூட்டணி ஒன்றா தனித்து நிற்கணும் அல்லது இந்த கூட்டணி இருக்கணும். தனித்து நின்று வெற்றி பெறுகிற வல்லமை ஒன்றுபட்ட அதிமுக இதற்கு முன்பே கட்டமைக்கப்பட்டிருந்தால் முயற்சிக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை போல வாக்குகள் பிரிந்து திமுக வெற்றி பெறுவதற்கு எந்த வகையிலும் உதவிவிடக் கூடாது. பிரிஞ்ச வாக்குகளால் தான் திமுக ஜெயிச்சிட்டு. என்டிஏ கூட்டணியில் ஒரு பக்கம் அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் வாங்கின வாக்குகளை கூட்டி பாருங்க, 25 தொகுதிக்கு மேல இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும். எப்பெல்லாம் அதிமுக பிளவுகள் பிரிவுகள் வருதோ அப்ப அதெல்லாம் தான் திமுக பலன் அடைஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க சொல்றது இந்த என்ன சித்தாந்தம் இல்ல இந்த எதிர்ப்பா எடப்பாடி பழனிசாமி தீவிரமா ஆதரிக்கிறதே பாத்தீங்கன்னா திமுக காரங்க தான். ஏன்னா உசுபேத்தி கட்சியை ஒண்ணு சேர விடாம பண்றது. இப்ப ஒண்ணு சேர்ந்தா ஜெயிச்சிருவாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால பிரிச்சு விடுறாங்க. என்ன சார்,
இப்ப நீங்க நினைக்கிற 2026 எந்த மாதிரி திசையில பயணிக்கும் சார்? ஒரு திசையிலும் பயணிக்காது. அதிமுக வெற்றியை நோக்கி பயணிக்கும். அதுல எல்லாருமே இணைஞ்சு வருவாங்களா? எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை, என்னுடைய ஆசை. நன்றி சார்.